இந்த ஆக்சைட்ஸ் ஆஃப் குளோரின்ல நம்ம என்ன பார்த்துருக்கோம்னாக்கா Cl2O பார்த்தோம், ClO2 பார்த்துருக்கோம், அடுத்து Cl2O6 பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்கறது என்னன்னா Cl2O7. இந்த Cl2O7க்கு நேம் எப்படி சொன்னோம்னா குளோரின் எப்டாக்சைடு என்று சொல்லுவோம். எப்டாக்சைடு. இந்த Cl2O6க்கு என்ன சொல்லுவோம்னா குளோரின் எக்ஸாக்சைடு என்று சொல்லுவோம். இப்ப இந்த குளோரின் எப்டாக்சைடு என்னன்னு சொல்றோம்னா ஆனிட்ரைட் என்று சொல்றோம். ஏன்னா இது வந்து அசிடிக் ஆக்சைடு. எப்படி இது அசிடிக் ஆக்சைடுனாக்கா இது HClO4 கொடுக்குது, பர்குளோரிக் ஆசிட கொடுக்குது. இந்த HClO4க்கு பேர் என்னன்னா பர்குளோரிக் ஆசிட். சோ அப்ப இது வந்து அசிடிக் ஆக்சைடுன்னு சொல்லலாம். அப்ப இந்த அசிடிக் ஆக்சைடுக்கு என்ன பேர் சொல்லணும்னா ஆனிட்ரைட் ஆஃப் பர்குளோரிக் ஆசிட் அப்படி சொல்லலாம். இந்த Cl2O7 என்னன்னு சொல்லணும்னா ஆனிட்ரைட் ஆஃப் பர்குளோரிக் ஆசிட் என்று நம்ம சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது புரோமினுடைய ஆக்சைட்ஸ் பார்க்கலாம். புரோமினுடைய ஆக்சைட்ஸ் கிட்ட போறோம். So let us take oxides of bromine. Oxides of bromine. Oxides of bromine என்ன எடுத்துக்கலாம்னா Br2O எடுத்துக்கலாம், Br2, அடுத்து Br3. Oxides of bromine Br2O, Br2, Br3 இதெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த ஆக்சைட்ஸ் ஆஃப் bromine எப்படி இருக்குதுன்னா மற்ற ஆக்சைட்ஸை கம்பேர் பண்ணும்போது லீஸ்ட் ஸ்டேபிளா இருக்குது. எப்படி மற்ற ஆக்சைட்ஸ்னா எந்த ஆக்சைட்ஸ் பார்க்கும்போது ஆக்சிஃப்ளோரைட்ஸ், குளோரினுடைய ஆக்சைட்ஸ், அயோடினுடைய ஆக்சைட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதுக்கு தான் ஸ்டெபிலிட்டி லீஸ்டா இருக்கு. இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா மிடில் ரோ அனாமலி என்று சொல்லுவாங்க. இந்த குரூப்ல மிடில் வந்து புரோமின், அதனால மிடில் ரோ அனாமலி என்று சொல்லுவாங்க. இது லீஸ்ட் ஸ்டேபிளா இருக்கனால இந்த புரோமினுடைய ஆக்சைட்ஸ் எல்லாமே லோ டெம்பரேச்சர்ல மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகுது. அடுத்து இந்த புரோமினுடைய ஆக்சைட்ஸ் எப்படி இருக்குதுன்னா பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸா இருக்கு, பவர்ஃபுல் ஆக்சிடென்ட்ஸா இருக்கு, பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸா இதெல்லாம் இருக்குது என்று சொல்றோம். அடுத்து அயோடினுடைய ஆக்சைட்ஸ் கிட்ட போலாம். ஆக்சைட்ஸ் ஆஃப் அயோடின், அயோடினுடைய ஆக்சைட்ஸ் கிட்ட போறோம். அயோடினுடைய ஆக்சைட்ஸ்ல நம்ம என்ன பண்றோம்னா I2O4, I2O5, I2O7 அயோடினுடைய ஆக்சைட்ஸ் இப்படி நம்ம எடுத்துக்கணும். இந்த அயோடினுடைய ஆக்சைட்ஸ் எப்படி இருக்குதுன்னாக்கா இது எல்லாமே வாட்டர்ல இன்சாலுபிளா இருக்குது, எல்லாமே வாட்டர்ல இன்சாலுபிளா இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லலாம் இன்சாலுபிள் சாலிட்ஸ் என்று சொல்லலாம். இது எல்லாமே டீகம்போஸ் ஆகுது ஹீட் பண்ணா, இதை ஹீட் பண்ணா எல்லாமே டீகம்போஸ் ஆகுது, இது எல்லாமே டீகம்போஸ் ஆகுது ஹீட் பண்ணும். இதுல இந்த ஆக்சைட்ஸ் ஆஃப் அயோடின்ல மெயினா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது I2O. இந்த I2O5 எதை எஸ்டிமேட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா கார்பன் மோனாக்சைடு எஸ்டிமேட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. என்னக்கா இந்த I2O5 CO-ஓட சேர்ந்து என்ன ஆகுதுன்னா CO-வை கார்பன் டை ஆக்சைடா மாத்தி I2O5 அயோடினா மாறிடுது. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணிடலாம், இது போல பேலன்ஸ் பண்ணியாச்சு. அப்போ இந்த I2O5 என்னன்னு சொன்னா பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், அதனால இது வந்து கார்பன் மோனாக்சைடை எஸ்டிமேட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது என்று சொல்றோம். இப்போ நம்ம பார்த்த ஆக்சைட்ஸ்ல அதனுடைய ஸ்டெபிலிட்டி பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா அயோடினுக்கு அதிகமா இருக்குது Cl விட, Clக்கு அதிகமா இருக்குது புரோமின். அப்படின்னா எந்த ஆக்சைட்ஸ்க்கு வந்து ஸ்டெபிலிட்டி லீஸ்டா இருக்குதுன்னா புரோமினுக்கு தான் லீஸ்டா இருக்குது. அதுதான் மிடில் ரோ அனாமலி என்று சொன்னோம். அப்போ கொடுத்திருக்கிற இந்த ஹாலஜன் ஆக்சைட்ஸ்ல லீஸ்ட் ஸ்டேபிள் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த புரோமினுடைய ஆக்சைட்ஸ் தான் ஸ்டெபிலிட்டி லீஸ்டா இருக்குது என்று சொல்றோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஹாலஜன்ஸ் எப்படி அல்காலிஸோட ரியாக்ட் ஆகுது என்று பார்க்கலாம். ஹாலஜன்ஸ் வந்து அல்காலிஸோட ரியாக்ஷன் போது அந்த ரியாக்ஷனை பத்தி இப்போ பார்க்க போறோம்.
அல்காலிஸோட எப்படி ரியாக்ஷன் போகுது நம்ம பார்க்கலாம். இந்த ஃப்ளூரின் அல்காலியோட ரியாக்ட் ஆகுது. அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு இல்ல பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கோங்க. இந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு என்னன்னா கோல்ட் அண்ட் டைல்யூட். இப்போ இங்க என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் என்று பார்க்கலாம். இந்த F2 இந்த கோல்ட் அண்ட் டைல்யூட் அல்காலியோட சேர்ந்து என்ன கொடுக்குதுன்னா F2 வந்து F- மாறுது. அடுத்து என்ன கிடைக்கும்னா OF2 கிடைக்கும். அடுத்து கிடைக்கக்கூடியது என்னன்னா OF. இந்த OF2ல ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா +2. அப்போ இங்க ஆக்சிஜன் ஆக்சிடேஷன் போயிருக்குது, குளோரின் ரிடக்ஷனுக்கு போயிருக்குது. இந்த கோல்ட் அண்ட் டைல்யூட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கலாம். இந்த குளோரின் ரிடக்ஷன் போது இந்த ஆக்சிஜன் ஆக்சிடேஷன் போயிருக்குது. இப்போ இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2F2 2KOH F - K+ ஓட சேர்ந்து KF மாறிக்குது. அடுத்து இந்த OF2 எழுதிக்கலாம். அடுத்து ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்றதுக்காக வாட்டர் எடுக்கலாம். ஓகே, அடுத்து F2 வித் அல்காலி. இந்த அல்காலி என்னன்னா ஹாட் அண்ட் கான்சென்ட்ரேட்டட். ஹாட் அண்ட் கான்சென்ட்ரேட்டட் அல்காலி இருக்கு. என்ன கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா F2 இந்த OH- ஓட சேர்த்து இந்த F வந்து F- மாறிக்குது. இந்த ஆக்சிஜன் வந்து O2 மாறுது. ஆக்சிஜன் வந்து என்னவா மாறிக்குதுன்னா O2 மாறிக்குச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இந்த ஆக்சிஜனுக்கு -2 ஆக்சிடேஷன் நம்பர். இது ஆக்சிடேஷன் போயிட்டு என்ன கொடுக்குதுன்னா 0 ஆக்சிடேஷன் நம்பர் கொடுக்குது. இந்த 0 ஆக்சிடேஷன் நம்பர் என்ன ஆகுதுன்னா -1 ஆக்சிடேஷன் நம்பரா மாறும். அப்போ இது ரிடக்ஷன் போயிருக்குது, இது வந்து ஆக்சிடேஷன் போயிருக்குது என்று நம்ம சொல்றோம். இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணலாம். இப்போ 2F2 4KOH gives 4KF O2 and water. ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்றதுக்காக வாட்டர் எடுத்துக்கணும். அப்போ F2 ஹாட் அண்ட் கான்சென்ட்ரேட்டட் KOH ஓட போச்சுன்னா குளோரின் ரிடக்ஷனுக்கு மட்டும் தான் போகுது, ஆக்சிஜன் மட்டும் ஆக்சிடேஷன் போகுது. அதே போல தான் கோல்ட் அண்ட் டைல்யூட். இப்போ Cl2 எடுத்துக்கலாம். Cl2 எப்படி ரியாக்ஷன்ல ரெஸ்பாண்ட் பண்ணுன்னு பார்க்கலாம். Cl2 அல்காலி எடுத்துக்கோங்க. இந்த அல்காலி எப்படி இருக்குதுன்னா ஹாட் அண்ட் கான்சென்ட்ரேட்டட் எப்படி இருக்குது. இந்த Cl2 என்னவா மாறும்னா Cl- மாறும். அடுத்து ClO- மாறும் Cl2. இப்போ இந்த Cl2ல குளோரினுக்கு 0 ஆக்சிடேஷன் நம்பர், இங்க -1, இங்க பாத்தீங்கன்னா +. அப்போ 0 -1 மாறுதுன்னா ரிடக்ஷன், இந்த 0 +1 மாறுதுன்னா ஆக்சிடேஷன். அப்ப இந்த Cl2 பாத்தீங்கன்னா எதுக்கு போகுதுன்னா டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷனுக்கு போகுது அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த Cl - K+ ஓட சேர்ந்து KCl, ClO - K+ ஓட சேர்ந்து KClO இப்படி எழுதிக்கலாம். பேலன்ஸ் பண்ணிக்கலாம் ஈக்குவேஷனை. இந்த KOH மட்டும் 2 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து வாட்டர் எழுதி. அப்போ Cl2 ஹாட் அண்ட் கான்சென்ட்ரேட்டட், அதாவது ஹாட் கிடையாது, கோல்ட் அண்ட் டைல்யூட். கோல்ட் அண்ட் டைல்யூட் KOHல தான் இப்படி வரும். ஹாட் அண்ட் கான்சென்ட்ரேட்டட்ல KClO வராது, KClO வரும். சோ இங்க பாத்தீங்கன்னா கோல்ட் அண்ட் டைல்யூட். இப்போ Cl2 எதோட ட்ரீட் பண்ணலாம்னா ஹாட் அண்ட் கான்சென்ட்ரேட்டடோட ட்ரீட் பண்ணலாம். ஹாட் அண்ட் கான்சென்ட்ரேட்டடோட ட்ரீட் பண்ணலாம். இப்போ என்ன ஆகுனாக்கா Cl2 வந்து Cl- இருக்கும். அடுத்து ClO3 இருக்கும். இந்த Cl - K+ ஓட சேர்ந்து KCl கொடுக்குது. ClO3 - K+ ஓட சேர்ந்து KClO3 கொடுக்குது. இங்க இந்த Cl க்கு 0 ஆக்சிடேஷன் நம்பர், இது -1 மாறிக்குது ரிடக்ஷன். அடுத்து 0 வந்து +5 மாறுது ஆக்சிடேஷன். அப்போ குளோரின் வந்து ரிடக்ஷனுக்கும் ஆக்சிடேஷன் போறதுனால இங்க குளோரின் என்னன்னு சொல்றோம்னா டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் போகுது. அதே குளோரின்ல பாத்தீங்கன்னா குளோரின் ரிடக்ஷன் போகுது, ஆக்சிஜன் ஆக்சிடேஷன் போகுது. இங்க அப்படி கிடையாது. இங்க ஆக்சிடேஷன் போறது குளோரின் தான். குளோரின்ல ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் ரெண்டுக்கும் போது ஆக்சிஜன் போறது. ஏன்னா ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி குளோரினை விட அதிகம். அதனால இப்போ இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணலாம். இப்போ
3Cl2 6KOH 5KCl அடுத்து வாட்டர் இப்படி கொடுத்தாச்சு. So Cl2 hot and concentrated KOH ஓட ரியாக்ஷன் காமிச்சிருக்கோம், cold and dilute KOH ஓட ரியாக்ஷன் காமிச்சிருக்கோம். இதே போலதான் என்னன்னா bromine and iodine, இதே போலதான் bromine and iodine. Cl2 எப்படியோ அதே போலதான் bromine iodine ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்றோம். So alkaliயோட எப்படி இந்த ஹாலஜன்ஸ் ரியாக்ஷன் போயிருக்குதுன்றது நமக்கு தெரியுது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது குளோரின் என்ற எலிமெண்ட் எடுத்துங்க, அதனுடைய ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ பார்க்கலாம். குளோரின் வந்து ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ பார்க்க போறோம். குளோரின் என்ற எலிமெண்ட்டுக்கு Cl2 எடுத்துக்கலாம், இதனுடைய ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ பார்க்கலாம். எப்படி ப்ரிப்பேர் பண்றது என்று பார்க்கலாம். ஒன்னு குளோரைட் சால்ட் குளோரினா மாத்துறது, குளோரைட் சால்ட்ல இருக்கக்கூடிய Cl குளோரினா மாத்துறது. அப்படி இல்லைன்னா HCl இருக்கக்கூடிய குளோரினா மாத்துறது. இப்படி இந்த ரெண்டு மெத்தட்ல Cl குளோரினா மாத்தலாம். இந்த ரெண்டு மெத்தட்ல சரி எப்படி இப்போ மாத்துறது பார்க்கலாம். குளோரைடு சால்ட் எடுத்துக்கலாம். குளோரைடு சால்ட் என்னன்னா இது போல குளோரைடு சால்ட் எடுத்துக்கலாம். இதுல என்ன ஆட் பண்ணலாம்னா மேங்கனீஸ் டை ஆக்சைடு ஆட் பண்ணலாம், கார்ன் சல்பூரிக் ஆசிட் ஆட் பண்றோம், கார்ன் சல்பூரிக் ஆசிட் ஆட் பண்ணிப்போம். இப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த +4 மேங்கனீஸ் என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா +2 மேங்கனீஸா கன்வெர்ட் ஆகுது. மேங்கனீஸ் ரிடக்ஷன் போயிடுது. இந்த Cl- ஒன்று என்ன ஆகுதுன்னா ஆக்சிடேஷன் போயிட்டு Cl2. சோ குளோரைடு சால்ட்ல MnO2 ஆட் பண்ணி கார்ன் சல்பூரிக் ஆசிட் ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆகுனா MnO2 ல இருக்கக்கூடிய மேங்கனீஸ் +2 ஆக்சிடேஷன் நம்பர் ரிடக்ஷனுக்கு போகும். குளோரைடு ஆக்சிடேஷன் போயிட்டு Cl2. இப்போ இதை பேலன்ஸ் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த Mn2 + Cl- ஓட சேர்ந்து MnCl2 கொடுக்குது. இப்போ எப்படி இதை பேலன்ஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். NaCl 4 டைம்ஸ் எடுத்துக்கலாம், H2SO4 4 டைம்ஸ் எடுத்துக்கலாம், MnCl2 கிடைக்குது, Cl2 கிடைக்குது. அடுத்து NaHSO4 எடுத்துக்கலாம், NaHSO4 எடுத்துக்கலாம். அடுத்து வந்து வாட்டர் எடுத்துக்கலாம். இது போல எழுதியாச்சு. சோ இங்க என்ன பண்ணிருக்கோம்னா குளோரைட குளோரினா கன்வெர்ட் பண்ணிருக்கோம். இதை வேற மாதிரி எப்படி எழுதுறதுன்னு பாத்தீங்கன்னா NaCl கார்ன் சல்பூரிக் ஆசிடோட ட்ரீட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா HCl கிடைக்கும். NaCl கார்ன் சல்பூரிக் ஆசிடோட ட்ரீட் பண்ணீங்கன்னா நமக்கு HCl கிடைக்கும். இது MnO2 ஓட எப்படி ட்ரீட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதாவது NaCl கார்ன் சல்பூரிக் ஆசிட் சேர்ந்து HCl கிடைக்குது. இந்த MnO2 அப்படியே இருக்குங்க. அப்ப இங்க என்ன நடந்துச்சு அதான் இங்க நடக்கும். ஏன்னா NaCl கார்ன் சல்பூரிக் ஆசிடோட சேர்ந்து HCl தான் இருக்கும். அப்போ இந்த Mn2+ என்னவா மாறுது, Mn2+ மாறுது. Cl- ஓட MnCl2 வருது. Cl- ஆக்சிடேஷன் போயிட்டு Cl2 வருது. இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனை எழுதணும். இந்த மாதிரி ரியாக்ஷனை எழுதிக்கிறோம். சரி, அடுத்து இந்த HCl அப்படியே எடுத்துக்கலாம். MnO2க்கு பதிலா என்ன எடுத்துக்கலாம்னா KMnO4 எடுத்துக்கலாம், பொட்டாசியம் பெர்மாங்கனேட். இங்க மேங்கனீஸ்க்கு +7 ஆக்சிடேஷன் நம்பர், இது ரிடக்ஷன் போயிட்டு Mn+2 கொடுக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா அசிடிக் மீடியம் இருந்தா, ஏன்னா இங்க அசிடிக் மீடியம் இருக்குது இல்ல, அதனால Mn+7 ரிடக்ஷன் போயிட்டு Mn+2. எப்பவுமே பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ரிடக்ஷன் மட்டும்தான் போகுமே தவிர ஆக்சிடேஷன் போகாது. என்ன
பொட்டாசியம் பெர்மாங்கனேட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்லுவோம். அதனால இந்த மேங்கனீஸ் +7 வந்து ரிடக்ஷன் போயிட்டு என்ன பண்ணுதுன்னா Mn+2 கொடுக்குது. இது Cl- ஓட சேர்ந்துங்கன்னா MnCl2. அடுத்து இந்த Cl- ஆக்சிடேஷன் போயிட்டு என்ன கொடுக்குதுன்னா Cl2. இந்த Cl- ஆக்சிடேஷன் போயிட்டு என்ன கொடுக்குதுன்னா Cl2 கொடுக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். சோ இந்த Mn+7 ரிடக்ஷன் போயிட்டு Mn+2 கொடுக்குது. Cl- ஆக்சிடேஷன் போயிட்டு Cl2 கொடுக்குது அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். K1 2 டைம்ஸ் எடுத்துக்கிறோம். HCl 16 டைம்ஸ் எடுத்துக்கிறோம். சோ இப்போ என்ன கிடைக்குதுன்னா MnCl2 2 டைம்ஸ் கிடைக்குது. Cl2 5 டைம்ஸ் கிடைக்குது. அடுத்து KCl, அடுத்து வாட்டர். இது போல நமக்கு சோ இந்த Cl- என்ன மாறுதுன்னா Cl2 மாறுது. Mn+7 Mn2+ மாறுது. இப்படி Cl2 ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்த மெத்தட் Cl2 ப்ரிப்பேர் பண்றதுக்கு நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னா டெகான்ஸ் ப்ராசஸ். அடுத்த மெத்தட் வந்து டெகான்ஸ் ப்ராசஸ். இந்த டெகான்ஸ் ப்ராசஸ்ல எப்படி Cl2 மேனுஃபேக்சர் பண்றது அப்படினு பார்க்கலாம். Cl2 மேனுஃபேக்சர் பண்றதுக்கு டெகான்ஸ் ப்ராசஸ் மூலமா எப்படி நம்ம பார்க்கிறது அப்படினு நம்ம பார்க்க போறோம். இங்க என்ன செய்யறோம்னா HCl எடுத்துக்கிறோம். HCl வேப்பர்ஸ் எடுத்துக்கிறோம். இத ஏரோட மிக்ஸ் பண்றோம். HCl வேப்பர்ஸ் ஏரோட மிக்ஸ் பண்றோம். என்ன கேட்டலிஸ்ட் கொடுக்குறோம்னா CuCl2 கேட்டலிஸ்ட் கொடுக்குறோம். CuCl2 கேட்டலிஸ்ட். டெம்பரேச்சர் எவ்வளவு கொடுக்குறோம்னா 723 கெல்வின் கொடுக்குறோம். இந்த Cl- ஆக்சிடேஷன் போயிட்டு என்ன கொடுக்குதுன்னா Cl2 கொடுக்குது. ஆக்சிஜன் ரிடக்ஷன் போயிட்டு என்ன கொடுக்குதுன்னா ஆக்சைடு கொடுக்குது. அதனால வாட்டர் எழுதுறோம். இந்த ப்ராசஸ் பேர் டெகான்ஸ் ப்ராசஸ் என்று சொல்றோம். இந்த ஈக்குவேஷனை இப்படி பேலன்ஸ் பண்ணிக்கலாம். HCl 4 டைம்ஸ் இன்டு Cl2 2 டைம்ஸ் வாட்டர் 2 டைம்ஸ் இப்படி எழுதலாம். அடுத்து இது போல Cl2 ப்ரிப்பேர் பண்றோம். அடுத்து Cl2 னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். இந்த Cl2 எப்படி இருக்குன்னா கேஸா இருக்கும். இதுக்கு என்ன கலர்னா கிரீனிஷ் எல்லோ கலர் இருக்கும். அடுத்து பஞ்சன்ட் ஸ்மெல். அடுத்து சஃபோகேட்டிங் வாட்டர். சஃபோகேட்டிங் வாட்டர்னா என்ன அர்த்தம்னா பிரீத்திங் ட்ரபிள் வரும். அதான் சஃபோகேட்டிங் வாட்டர் என்று சொல்லுவாங்க. அடுத்து இந்த Cl2 வந்து வாட்டர்ல டிசால்வ் ஆகும் என்று சொல்றோம். அடுத்து இந்த Cl2 னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். இந்த Cl2 எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் என்றதை பார்க்கலாம். Cl2 எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர் ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ப்ளீச்சிங் பவுடர் ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்ன எடுத்துக்கணும்னா CaOH twice எடுத்துக்கணும். இது என்னன்னு சொல்றேன்னா ட்ரை ஸ்லேக்டு லைம் அப்படி சொல்றோம். இது பேர் வந்து ஸ்லேக்டு லைம். CaOH twice பேர் வந்து ஸ்லேக்டு லைம். இது எப்படின்னா ட்ரையா இருக்குது. இதுல Cl2 பாஸ் பண்றோம். இந்த ட்ரை ஸ்லேக்டு லைம் எடுத்துக்கணும். இதுல Cl2 பாஸ் பண்றோம். Cl2 பாஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ப்ளீச்சிங் பவுடர் கிடைக்குது. அந்த ப்ளீச்சிங் பவுடர்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒன்று வந்து CaCl twice, அடுத்து CaCl2 இப்படி கிடைக்குது. இப்போ இந்த ப்ளீச்சிங் பவுடர்ல என்னென்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு இந்த CaOCl twice இருக்கும். அடுத்து இந்த CaCl இருக்கும். அடுத்து கொஞ்சம் CaOH twice இருக்கும். கொஞ்சம் என்ன இருக்குன்னா CaOH twice இருக்கும் நம்ம சொல்றோம். ஏன்னா அன்ரியாக்டட் CaOH twice இருக்குது நம்ம சொல்றோம். இந்த ப்ளீச்சிங் பவுடருக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிட்டு அப்புறம் பார்க்கலாம். இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்றது என்ன பண்ணலாம்னா CaOH twice 2 டைம்ஸ் எடுத்துக்கலாம். குளோரின் 2 டைம்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து இந்த 2 டைம்ஸ் வாட்டர் மாலிக்யூல்ஸ் எழுதலாம். இந்த ப்ளீச்சிங் பவுடரை சிம்பிளா எப்படி ஃபார்முலா பண்ணா CaOCl2 அப்படி கொடுக்கும். அதாவது Ca2+ இருக்குது.
அடுத்து OCl மைனஸ் இருக்குது, அடுத்து Cl மைனஸ். இப்படி கொடுக்குற ப்ளீச்சிங் பவுடர். இந்த ப்ளீச்சிங் பவுடர்ல என்ன இருக்குதுன்னா கால்சியம் இருக்குது, Cl2+ இருக்குது, அடுத்து ஹைப்போக்ளோரைட் அயான் இருக்குது, அடுத்து குளோரைடு இருக்குது. ஹைப்போக்ளோரைட் அயான் இருக்குது, குளோரைடு இருக்குது. ஸோ இந்த ப்ளீச்சிங் பவுடர் என்னன்னு சொல்லணும்னா மிக்ஸ்டு சால்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ளீச்சிங் பவுடர் என்னன்னு சொல்றோம்னா மிக்ஸ்டு சால்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் மிக்ஸ்டு சால்ட்னா ஒன்னு ஹைப்போக்ளோரைட், இன்னொன்னு குளோரைட். இந்த ஹைப்போக்ளோரைட் என்ன இதனுடைய கரஸ்பாண்டிங் ஆசிட்னா ஹைப்போக்ளோரஸ் ஆசிட். இந்த குளோரைடினுடைய கரஸ்பாண்டிங் ஆசிட் என்னன்னா HCl. இங்க என்ன இருக்குது? ட்ரை ஸ்லேட் லைம் இருக்குது, COH2 இருக்குது. ஸோ இந்த ஸ்லேட் லைம் COH2 ஹைப்போக்ளோரஸ் ஆசிட் HCl, ஹைட்ரஜன் குளோரைடு HCl. இது எல்லாமே மிக்ஸ் ஆச்சுனாக்கா நியூட்ரலைஸ் ஆச்சுன்னா சால்ட் கிடைக்கும். இந்த சால்ட் தான் இந்த COCl2. அதான் இப்படி சொல்றோம். கால்சியம் ஹைப்போக்ளோரைட் கிடைக்கும், கால்சியம் குளோரைடு கிடைக்கும்னு சொல்றோம். இப்போ இது ரெண்டும் ஆசிட் பேஸ் நியூட்ரலைசேஷன் போச்சுன்னா கால்சியம் ஹைப்போக்ளோரைட் கொடுக்கும். இதுவும் ஆசிட் பேஸ் நியூட்ரலைசேஷன் போச்சுன்னா கால்சியம் குளோரைடு கொடுக்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். ஸோ இந்த ப்ளீச்சிங் பவுடர் வந்து நீங்க பார்த்துட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த குளோரினை வேற எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்ணுவாங்க குளோரினை. ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த Cl2 வந்து எப்படி யூஸ் பண்றோம்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்றோம். ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபெரஸ் எடுத்துக்கலாம், குளோரினை கொடுக்கலாம், அசிடிக் மீடியத்தை கொடுக்கலாம். என்ன ஆகுதுன்னா ஃபெரஸ் வந்து பெரிக்கா மாறுது. இந்த குளோரின் என்ன ஆகுதுன்னா Cl மைனஸ் மாறுது. ஃபெரஸ் வந்து பெரிக்கா மாறுது, குளோரின் வந்து Cl மைனஸா மாறுது. அப்போ ஃபெரஸ் ஆக்சிடேஷன் போயிருக்குது, குளோரின் ரிடக்ஷனுக்கு போயிருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணலாம். இப்போ ஃபெரஸ் வேணும்னா ஃபெரஸ் சல்பேட் எடுத்துக்கலாம், குளோரின் அப்படியே குளோரின் எழுதிக்கலாம். அசிடிக் மீடியத்துக்கு என்ன பண்ணலாம்னா சல்பூரிக் ஆசிட் எடுத்துக்கலாம். இந்த பெரிக் வந்து சல்பேட்டோட சேர்த்துக்கின்னு பெரிக் சல்பேட்டை கொடுக்கும், பெரிக் சல்பேட்டை கொடுக்குது. குளோரைடு வந்து HCl-ஓட சேர்ந்துக்கின்னு என்ன கொடுக்குதுன்னா குளோரைடு வந்து H+ஓட சேர்ந்துக்கின்னு HCl கொடுக்கும் அப்படி சொல்லுவோம். அடுத்து சல்பைட் எடுத்துக்கலாம், சல்பைட் SO3 குளோரின். சல்பைட் என்ன ஆகுதுன்னா சல்பேட்டா மாறும், குளோரின் என்ன ஆகுதுன்னா Cl மைனஸா மாறும். இப்போ இந்த சல்பைட் ஆக்சிடேஷன் போயிட்டு சல்பேட்டை கொடுக்குது, குளோரின் ரிடக்ஷன் போயிட்டு Cl மைனஸா கொடுக்குது. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணலாம். சல்பைட் என்னன்னு எழுதலாம்னா சோடியம் சல்பைட் அப்படி எழுதலாம். இந்த குளோரின் அப்படியே எழுதிக்கோங்க. சல்பேட் என்னன்னு எழுதலாம்னா சோடியம் சல்பேட் அப்படி எழுதலாம், சோடியம் சல்பேட். அடுத்து இந்த Cl மைனஸ் என்னன்னு எழுதலாம்னா அதாவது Cl மைனஸ் இப்ப நம்ம எழுதணும். இங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா வாட்டர் ஆட் பண்ணுவோம். வாட்டர் ஆட் பண்றதுனால Cl மைனஸ் H+ ஓட சேர்ந்து HCl கொடுக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை இப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த குளோரின் என்ன பண்ணுதுன்னா சல்பேட்டா மாறுது. இந்த குளோரின் என்ன பண்ணுதுன்னா இந்த குளோரின் கேஸ் சல்பைட்டை என்னவா மாத்துதுன்னா சல்பேட்டா மாத்துது அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். அடுத்து சல்பர் டை ஆக்சைடு எடுத்துக்கலாம், குளோரின் எடுத்துக்கலாம். சல்பர் டை ஆக்சைடு, குளோரின் எடுத்துக்கலாம். இந்த சல்பர் டை ஆக்சைடு என்னவா மாறுதுன்னா சல்பூரிக் ஆசிடா மாறுது, அதாவது ஆக்சிடேஷன் போயிடுது. இந்த குளோரின் என்னவா மாறுதுன்னா ரிடக்ஷனுக்கு போகுது. இந்த குளோரின் வந்து 0 ஆக்சிடேஷன் நம்பர். இந்த 0 ஆக்சிடேஷன் நம்பர் என்னவா மாறுதுன்னா -1 ஆக்சிடேஷன் நம்பரா மாறுது. குளோரின் வந்து ரிடக்ஷனுக்கு போகுது, இந்த சல்பர் ஆக்சிடேஷன் போகுது. அப்ப சல்பர் டை ஆக்சைடு சல்பூரிக் ஆசிடா மாறுது, குளோரின் HCl மாறுது. சரி, இப்போ சல்பர் டை ஆக்சைடு குளோரின் 2 வாட்டர் மாலிக்யூல்ஸ் எழுதிக்கோங்க, பேலன்ஸ் பண்றதுக்காக 2 HCl எழுதிக்கோங்க. அடுத்து அயோடின் குளோரின். இப்போ
இங்க என்ன ரியாக்ஷன் எழுதலாம்னா இந்த அயோடின் ஆக்சிடேஷன் போயிட்டு HiO3 கொடுக்குது. இதுக்கு பேர் என்ன சொல்லலாம்னா அயோடிக் ஆசிட். Cl ரிடக்ஷன் போயிட்டு HCl கொடுக்குது. Cl வந்து ரிடக்ஷன் போகுது. இதை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி பேலன்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அயோடின் வந்து அயோடிக் ஆசிட கொடுக்குது, Cl வந்து ரிடக்ஷன் போயிட்டு HCl கொடுக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். ஸோ இங்க இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா Cl2 எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் ஆகுது. Cl2 வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் ஆகுது அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். அடுத்து Cl2 வந்து ப்ளீச்சிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்றோம். Cl2 எப்படி ப்ளீச்சிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்றோம்னா Cl2 மாய்ஸ்சரோட சேர்ந்து என்ன கொடுக்குதுன்னா HCl HOCl. இந்த HOCl அன்ஸ்டேபிளா இருக்கிறதுனால இது டீகம்போஸ் ஆயிட்டு என்ன கொடுக்குதுன்னா HCl அண்ட் நேசன்ட் ஆக்சிஜன் கொடுக்குது. இந்த நேசன்ட் ஆக்சிஜன் என்ன பண்ணுதுன்னா அன்வான்டட் கலரை கலர்லெஸ்ஸா மாத்துது. இந்த நேசன்ட் ஆக்சிஜன் வந்து அன்வான்டட் கலரை கலர்லெஸ்ஸா மாத்துது. இப்போ இந்த Cl2 என்னன்னு சொல்லனா ப்ளீச்சிங் ஏஜென்ட் சொன்னோம். இந்த Cl2னால இந்த அன்வான்டட் கலர் கலர்லெஸ்ஸா மாறிடுது. இது எப்படி வந்துச்சுன்னா ஆக்சிடேஷனால வந்துச்சு. இந்த கலர்லெஸ் வந்து அட்மாஸ்பியரிக் ஏருக்கு எக்ஸ்போஸ் பண்ணா ரிடக்ஷனுக்கு போகாது. ஏன்னா அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து ரிடக்ஷன் அனுப்பாது. ஸோ இந்த ப்ளீச்சிங் என்னன்னு சொல்லணும்னா பர்மனன்ட் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். எதுலயே ஒண்ணு நம்ம என்ன சொல்லணும்னா ப்ளீச்சிங் வந்து ரிடக்ஷன் என்று சொல்லணும். இது வரைக்கும் எத்தனையோ ப்ளீச்சிங்கை பார்த்துருக்கோம், ஓசோனை வச்சு பார்த்துருக்கோம், ஹைட்ரஜன் பெராக்சைடு ப்ளீச்சிங் ஏஜென்ட் ஆக்ட் ஆகுது. அடுத்து சல்பர் டை ஆக்சைடு, அடுத்து இங்க Cl. இந்த ப்ளீச்சிங்ல வந்து எங்க ரிடக்ஷன் மூலியமா நடக்குதுன்னா சல்பர் டை ஆக்சைடுல பார்த்தோம். மாதிரி மற்ற இடத்துல எல்லாமே ஆக்சிடேஷன் தான். மற்ற எல்லா ப்ளீச்சிங் ஏஜென்ட்டும் எப்படி இருக்குதுன்னா ஆக்சிடேஷன் தான் பண்ணுது. ப்ளீச்சிங் டன் பை ஆக்சிடேஷன். ஆனா SO2 மட்டும் ப்ளீச்சிங் எப்படி பண்ணுதுன்னா ரிடக்ஷன் மெத்தட்ல பண்ணுது. அதனால அந்த ப்ளீச்சிங்கை மட்டும் என்ன சொல்றோம்னா டெம்பரரி அப்படின்னு சொல்றோம். மற்றது எல்லாமே பர்மனன்ட் தான் பார்த்தது. அடுத்து இந்த குளோரினுடைய யூசஸை பார்க்கணும். குளோரினுடைய யூசஸ். இந்த குளோரின் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒன்று ப்ளீச்சிங் ஏஜென்ட் சொல்லியிருக்கோம். அடுத்து சில மெட்டல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. கோல்டு, பிளாட்டினம் போன்ற மெட்டல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து டைஸ், ட்ரக்ஸ் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. வாட்டர் ஸ்டெரிலைஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து சில பாய்சனஸ் கேஸஸை ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. என்னென்ன பாய்சனஸ் கேஸஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பாஸ்ஜீனை ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்றோம். பாஸ்ஜீனுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா COCl2. அடுத்து டியர் கேஸை ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அதனுடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா CCl3NO2. அடுத்து மஸ்டர்ட் கேஸை ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. மஸ்டர்ட் கேஸ்க்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா CH2CH2S CH2CH2Cl. இந்த மஸ்டர்ட் கேஸை ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த குளோரின் யூஸ் ஆகும். ஸோ இந்த குளோரினை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பாய்சனஸ் கேஸஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றோம். பாஸ்ஜீன், டியர் கேஸ், மஸ்டர்ட் கேஸ் இந்த மாதிரி பாய்சனஸ் கேஸஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றோம் இந்த குளோரினை யூஸ் பண்ணி. ஓகே, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா இந்த குளோரினுடைய காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். குளோரினுடைய காம்பவுண்ட் என்னன்னா ஹைட்ரஜன் குளோரைடு HCl.
இந்த ஹைட்ரஜன் குளோரைடை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஹைட்ரஜன் குளோரைடு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? குளோரைடு சால்ட் எடுத்துக்குவாங்க, சோடியம் குளோரைடு எடுத்துங்கன்னா அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா சோடியம் குளோரைடு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா சீ வாட்டர்ல இருந்து தானே சோடியம் குளோரைடை ப்ரிப்பேர் பண்றோம். அதனால இதை வந்து சீப் அண்ட் பெஸ்ட் சொல்றோம். சோடியம் குளோரைடு எடுத்துக்கோங்க. இதுல கார்ன் சல்ஃபரிக் ஆசிட் ஆட் பண்ணுவோம். சோடியம் குளோரைடு எடுத்துக்கணும், இதுல கார்ன் சல்ஃபரிக் ஆசிட் ஆட் பண்றோம். டெம்பரேச்சர் என்ன பண்ணுவோம்னா 420 கெல்வின் டெம்பரேச்சர் கொடுக்கணும். இப்போ இங்க என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா HCl சேர்ந்துங்கன்னா HCl இருக்குது. அடுத்து என்ன இருக்குதுன்னா சோடியம் பைசால்ஃபேட் இருக்குது. ஸோ இந்த குளோரைட் சால்ட் கார்ன் சல்ஃபரிக் ஆசிடோட சேர்ந்து HCl இருக்குது நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து NaCl, இந்த NaHSO4 எடுத்துக்கோங்க, சோடியம் பைசல்ஃபேட். என்ன டெம்பரேச்சர் இப்போ கொடுக்குறேன்னா 823 கெல்வின் டெம்பரேச்சர் கொடுக்கும். ஸோ இந்த HCl சேர்ந்து என்ன கொடுக்குதுன்னா HCl கொடுக்குது. அடுத்து Na2SO4 கொடுக்குது. ஸோ இந்த குளோரைட் சால்ட், இந்த சோடியம் குளோரைட் கார்ன் சல்ஃபரிக் ஆசிடோட ட்ரீட் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னா HCl வேப்பர்ஸ். HCl வேப்பர்ஸ் கிடைக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். அடுத்து இந்த HCl வேப்பர்ஸினுடைய கலர் பார்த்தீங்கன்னா இது கலர் கிடையாது. இதனுடைய ஓடர் பார்த்தீங்கன்னா இது பஞ்சன்டா இருக்கும் நம்ம சொல்றோம். அடுத்து இந்த HCl என்ன பண்ணோம்னா இதை எதுக்குல யூஸ் பண்ணோம்னாக்கா சால்ட் அனாலிசிஸ்ல இதை யூஸ் பண்ணுவோம். சால்ட் அனாலிசிஸ்ல ஆனியான்ஸை டெஸ்ட் பண்றதுல யூஸ் பண்ணுவோம். எந்த ஆனியான்ஸை டெஸ்ட் பண்ணோம்னா கார்பனேட்டை டெஸ்ட் பண்றதுல, சல்ஃபைட்டை டெஸ்ட் பண்றதுல, சல்ஃபைடு, நைட்ரைட், கார்பனேட்னா பைகார்பனேட் எடுத்துக்கலாம்.